ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். நான் இன்றைக்கி சூப்பரான சுத்ரியான் செஞ்சுருக்கேன். இதை திக்கடினும் சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ சூப்பராக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சுத்ரியான் இவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லாக பிரியாணியை விட டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெறும் அரிசி மாவு மட்டும் 1/2 kgயில் செஞ்சுருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வாங்க இதை எப்படி செய்கிறது, என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான சுத்ரியான் திக்கடி செய்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை மாவு. இந்த மாவு வந்து 1/2 kg இருக்குது. நான் வந்து 1.5 கப் எடுக்க போகிறேன். அதாச்சும் நான் 3/4 kg மாவு எடுக்க போகிறேன். இந்த 3/4 kg மாவுக்கான மெஷர்மெண்ட் என்னெல்லாம்னு சொல்லி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இது அரிசி மாவு. இது அரிசி மாவு. இந்த மாவு வந்து இதில் வந்து 1.5 கப் போட்டிருக்கேன். அளவு இதில் 1.5 கப் இருக்குன்னா வெயிட் பார்த்தோன்னா 1/2 kg இருக்கும். 1/2 kg வெயிட்டு நம்ம மாவு எடுத்துருக்கோம். அப்போனா இது வந்து நம்ம தண்ணி வந்து ஒலை வைக்கும் போது இதில் வந்து 1.5 கப் போட்டிருக்கோன்னா 1 கப்புக்கு 4 கப் தண்ணி வைக்கணும். அப்போ 1.5 கப்புன்னு சொன்னால் நம்ம 6 கப் தண்ணி சேர்க்கும் போது இதில் அளந்து சேர்த்து காட்டுறேன். இப்போ நம்ம வந்து மாவு எடுத்துருக்கோம். இப்போ 1/2 kg மாவு எடுத்துருக்கோம். இந்த மாவு வந்து இது வந்து உப்பு சேர்க்காமல் இருக்கிற மாவு. அதனால தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் கொதிக்க வச்சுருக்கேன். இந்த சுட சுட தண்ணியை வந்து நல்லா சுட தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அது ஒடிஞ்சி போகாமல் சூப்பராக இருக்கும். நான் தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இது ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கான மசாலாவை என்னான்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து 1/2 kg மாவுக்கு வந்து நம்ம கைமா தான் சேர்க்கணும். நிறைய பேர் கறி வச்சு செய்வாங்க, கறி போட்டு செய்வாங்க. கறி போட்டு செஞ்சால் அவ்வளோவா நல்லா இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் கைமா போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஒரு வாய்க்குமே நம்மளுக்கு கைமா கிடைச்சிட்டே இருக்கும். நம்மளுக்கு அந்த கிரேவியும் சரி அந்த ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இப்போ இது எப்படி இருக்கட்டும். நல்லா கொதிக்கிற தண்ணியை நான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறம் எப்படி நம்ம செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு பக்கம் இருக்குன்னா இப்போ தேவையான அளவுக்கு மசாலா என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ 1/2 kg மாவுக்கு வந்து 1/2 kg கைமா எடுத்திருக்கேன். இது கறி தான் வந்து நான் மிக்சியில் தான் பண்ணது. கைமாவை கறியை போட்டால் அவ்வளோவா எங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி கைமா போட்டால் நல்லா சூப்பராக இருக்கணுன்றதுனால கைமா 1/2 kg மாவுக்கு 1/2 kg கைமா எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம் தக்காளி வந்து 3/4 கிலோ பிரியாணிக்கு எவ்வளோ போடுவோமோ அவ்வளோ எடுத்திருக்கேன். 3/4 கிலோ பிரியாணிக்கு நம்ம போடுற அளவு எடுத்திருக்கேன். 1/2 kgன்னு சொல்லி போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாச்சும் இது வந்து 1/2 kg மாவு 1/2 kg கைமா. ஆனால் 3/4 kg பிரியாணிக்கு செய்கிற அளவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி எடுத்திருக்கோம். 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு இஞ்சி, எல்லாமே 3/4 கிலோ பிரியாணிக்கு எவ்வளோ சேர்க்கலாமோ அவ்வளோ சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் அப்புறமா ஆயிலெல்லாம் நான் சேர்க்கும் போதே உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இப்போ வந்து இதை வந்து தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மாவு பேச போகிறோம். அதுக்குள்ளே அதை ஆறிட்டு இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கைமா வந்து பிரியாணி மசாலா மாதிரியே தான் நம்ம தாளிக்க போகிறோம். அப்போ வந்து தேவையான அளவு 3/4 கிலோவுக்கு நம்ம எவ்வளோ ஆயில் சேர்ப்போமோ அவ்வளோ ஆயில் சேர்த்துட்டு இருக்கேன். பாருங்கள், ஒரு 150 கிராமுக்கும் மேலே ஆயில் நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் காஞ்சிடுச்சு. நான் பட்டை ஏலக்காய் போடுறேன். அதாச்சும் 3/4 கிலோவுக்கு தேவையான அளவு பட்டை ஏலக்காய் போட்டிருக்கேன். அப்புறம் பட்டை ஏலக்காய் ஃப்ளோட் ஆகி மேலே வந்துடுச்சு. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேம் பிரியாணி செய்கிற மாதிரி தான், பிரியாணிக்கான மசாலா தான் பிரியாணி செய்கிற மாதிரியே நம்ம தாளித்து விட்டுடலாம். கடைசியாக தான் நம்ம தம்மை வைக்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். கோல்டனாக இல்லாமல் சும்மா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் அது பொரிய விட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா கலர் மாறணும், நல்லா மணமாக வாசனையாக வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு வந்து நல்லா கோல்டன் கலராக ஆகிடுச்சு. எப்போவுமே இஞ்சி பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டைம் விட்டுடணும். அது நல்லா வாசனை போயிட்டு மணமாக வரும். அப்போ தான் நம்ம வந்து மிளகாய்த்தூள் போட்டுட்டு கையோடு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 ஸ்பூன் அளவு போடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்த கையோடு நம்ம தக்காளி சேர்த்துடலாம்.
தக்காளி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். இப்போ தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கைமா சேர்த்துக்கலாம். எப்போவுமே தக்காளி சேர்த்த உடனே நம்ம உப்பு சேர்த்துடணும். அப்படி உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு சேர்த்துடுங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின உடனே கைமா சேர்த்துட போகிறேன். இது வந்து பிரியாணி மசாலா தான் போடுறோம். நம்ம பிரியாணியை விட நல்லாவே டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். பிரியாணிக்கு எந்த விதத்துலையும் குறைஞ்சது கிடையாது. நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 kg கைமாவை சேர்த்துக்கலாம். கறியாக தான் இருந்தது, நான் கறியை தான் கைமாவாக செஞ்சுருக்கேன். எனக்கு கைமா சேர்த்து செய்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அதனால கறியை கைமாவாக செஞ்சு நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ நம்ம கைமா சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ வந்து நம்ம புதினா மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம இந்த குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்தால் போதும். அப்போ இதை அப்படியே இருக்கட்டும். இந்த கடைசியாக இந்த கொத்தமல்லியும் புதினாவும் வச்சுருக்கோம். இது தம்மில் தான் கடைசியாக தான் சேர்க்க போகிறேன். அதுக்காக இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா மசாலாவும் பிரியாணிக்கான மசாலா நம்ம சேர்த்தாச்சு. ஆனால் லெமனும் ஒன்று வச்சுருக்கேன், அதுவும் நான் தம்மில் தான் சேர்க்க போகிறேன். இப்போ இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுட்டு 3 விசில் விட்டுலாம் போதும். பாருங்கள், 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கலாம். இப்போ 3 விசில் விட்டுடலாம். இது ஒரு பக்கம் அப்படியே எடுக்கணும். இது ஒரு ஸ்டவ்வில் வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தாளித்து வச்சாச்சு. அது பக்கத்து ஸ்டவ்வில் இருக்குது. அப்புறம் வந்து இந்த கப்பில் மெஷர்மெண்ட் கப்பில் தான் நம்ம வந்து 1.5 கப் மாவு எடுத்தோம். 1.5 கப் எடுத்தோம்னா நம்ம வந்து 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி சேர்க்கணும். அப்போது அதை வச்சு 1.5 கப்புக்கு 6 கப்பு தண்ணி சேர்க்கணும். 6 கப்பு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். இதை கொதிக்க விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா போதுமான அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ 4 சேர்த்தாச்சு. 1/2 கப்புக்கு இன்னும் 2 சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ 6 கப் சேர்த்தாச்சு. இப்போ இந்த தண்ணிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம கொதிக்க விடலாம். இப்போது அப்புறமா வந்து இந்த உப்பு மட்டும் சேர்க்காம ஒரு 50 ml அளவுக்கு நம்ம ஆயில் சேர்க்கலாம். இந்த ஆயில் சேர்க்கறதுனால நம்மளுக்கு ஒடிஞ்சி போகாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். இது பாட்டுக்கு இப்படி இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச மாவும் நம்ம கல்லில் வச்சுருக்கோம் சுடு தண்ணியில், அதை பிசைஞ்சிட்டு வந்துடலாம். இது கொதிக்கிட்டோம் அப்படியே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கை சூடு தாங்குகிற அளவுக்கு சூடாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி மல்லிகா மாதிரி இருக்குது. கை சூடு தாங்குகிற அளவுக்கு இருக்குது. ரொம்ப ஆறிடக்கூடாது. ரொம்ப ஆறிடுச்சுன்னா ஹார்டாக இருக்கும். இந்த கை சூடு தாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நம்ம பச்சை தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து 1/2 கிலோ தான், பார்க்க அதிகமாக இருக்குது. வெயிட்டில் வந்து சரியான வெயிட்டுன்னா 1/2 கிலோ தான் இது. இந்த அரிசி மாவு வந்து நான் அரைச்சது கிடையாது, எங்கள் தம்பி ஒய்ஃப் கொடுத்தது. அரிசி மாவெல்லாம் அரைச்சி வருஷக்கணக்காச்சு. எனக்கு எப்பாச்சும் வேணும்னா எங்கள் தம்பி வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எங்கள் தம்பி ஒய்ஃபுங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்க, நம்மளை நல்லா பார்த்துக்குறாங்க. எங்கள் தம்பியும் சரி தம்பி ஒய்ஃபும் சரி நம்மளை வந்து எங்கள் அப்பா அம்மா இல்லாததுக்கு எங்கள் அப்பா அம்மா மாதிரி நம்மளை பார்த்துக்குறாங்க. எங்கள் தம்பி ஒய்ஃப் கொடுத்த மாவு தான் இது. தேங்க்யூ ஸோ மச் ஆலியா ஃபார் தட். அரிசி வச்சா எனக்கு வேணுன்றப்போ நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். மாவு இருக்கான்னு கேட்டால் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே இருக்கிறது அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க. நான் வருஷக்கணக்காச்சு அரிசி மாவெல்லாம் நான் அரைச்சி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது. இதில் வந்து சுடு தண்ணி தான் அதிகமாக சேர்த்துருக்கேன். பச்சை தண்ணிக்கு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்பட்டது. இப்போ கடைசியாக வந்து நம்ம கொஞ்சம் ஆயிலில் வந்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு அந்த சின்ன சின்னதாக திரட்டுறப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்டிக்கியாக இல்லாமல் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஆயிலாக சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு 4 பாட்டாக போட்டு வச்சுட்டு ஒன்று ஒன்றா நம்ம 4 வாட்டி போடணும். ஒரே வாட்டி நம்ம திரட்டி நம்ம செஞ்சுட்டு சுத்தினா செஞ்சுட்டு ஒரே வாட்டி வந்து தண்ணியில் போடக்கூடாது. 4 பாகம் பிரித்து வச்சுட்டு 4 டைமில் தான் போடணும். 4 பாகம் நான் செஞ்சு வச்சுருக்கேன். நான் தண்ணி கொதிச்சு வந்தேன், ஒரு பாகம் செஞ்சு வச்சுட்டு அதை போடுவேன். அதை கொதிக்கிற வரைக்கும் இன்னொரு பாகம் செய்வேன். திரும்ப இதை போட்டுடுவேன். திரும்ப அதை கொதிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி 4 பாட்டை தான் போடணும். மொத்தமாக செஞ்சுட்டு ஒரே அடியாக கொட்டக்கூடாது. இதில்
இப்போ ஒரு பாகத்தை நான் உங்களுக்கு சுற்றி நான் செஞ்சு காட்டுறேன் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக எடுத்துகிட்டு நம்ம உள்ளங்கையில் தான் சுருட்டணும். விரல்கிட்ட போகவே கூடாது. நம்ம உள்ளங்கையிலே சுருட்டிட்டு ஒரே ஒரு விரல் வைக்கணும். சைஸ் வந்து அழகாக சின்னதாக சேம் சைஸ் தான் செய்யணும். பெருசாக செய்யக்கூடாது, அழகாக இருக்காது. நம்ம சாப்பிட தானே எப்படி வேணாலும் செய்யலானெல்லாம் பண்ணக்கூடாது. சேம் சைஸாக தான் இருக்கணும். பார்க்குறதுக்கு சின்னதாக அழகாக நம்ம சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் பார்க்க அழகாக செஞ்சுக்கணும். பாருங்கள், உள்ளங்கையிலே திரட்டிட்டு இருக்கேன். அப்புறமா இப்படி வச்சிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இது திரட்டிட்டு ஒரே ஒரு புஷ் பண்ணிடுறேன். அதே மாதிரி இருக்கிறது எனக்கு ஒரு 2-3 மினிட்டில் ஒரு உருண்டை நான் பண்ணிடுவேன். பாருங்கள், எந்த மேஜிக்கும் நான் பண்ணல. எடுத்த உடனே சுருட்டிட்டு திரட்டி வச்சிடுறேன். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாமே இப்படி செஞ்சிடலாம். சைஸ் வந்து ரொம்ப பெருசும் சின்னதாக அப்படி போடக்கூடாது. சின்னதாக இருந்தால் சூப்பராக இருக்கும். நம்ம ஆயில் சேர்த்துருக்கிறதுனால அந்த வாட்டரில் இந்த கார்னரெல்லாம் உடஞ்சி போகாமல் சூப்பராக வரும். பாருங்கள், எல்லாமே சேம் சைஸாக தான் இருக்குது. பாருங்கள், ஒன்று கூட வந்து டிஃப்ரென்ஸாக கிடையாது. எல்லாமே சேம் சைஸாக இருக்குது, சேம் ஷேப்பில் இருக்குது. இதே மாதிரி இருக்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தட்டில் செஞ்சுட்டு ஒரு தட்டு தான் போட போகிறேன். உங்களுக்கு செஞ்சுட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 4 பாகம் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு பாகம் நான் செஞ்சுட்டேன். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. வாங்க அதில் போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம செஞ்சு வச்ச ஒரு பாகத்தை இதில் ஓரமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்ச உடனே இது அப்படியே ஃப்ளோட் ஆகி மேலே வரும். மேலே வர வரைக்கும் ஸ்டவ் ஃபாஸ்ட்லேயே தான் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பாட்டு இருக்குது, அதை நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஃபுல்லாக மூடிடக்கூடாது, கொஞ்சமாக ஓப்பனில் வைக்கணும், இல்லைன்னா பொங்கி வந்துடும். வாங்க இன்னொரு பாகமாக நான் செஞ்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம கொஞ்சமாக ஓப்பனாக வச்சுருந்ததுனால எதுவும் பொங்கி வெளியே வராமல் பாருங்கள், நம்ம போட்டது எல்லாமே மேலே ஃப்ளோட் ஆகி அப்படியே சுற்றிட்டு இருக்குது. இப்போ செகண்ட் பேட்ச் இதுவும் போட்டுக்கிறேன். இப்போ ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகாமல் சூப்பராக இருக்கும். இப்போ செகண்ட் பேட்ச் போட்டாச்சு. திருப்பும் அதே மாதிரி ஸ்டவ் ஃபாஸ்ட்லேயே தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி போட்டது மேலே வந்துடுச்சு, இப்போ போட்டது உள்ளே இருக்குது. அதுவும் மேலே பொங்கி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பார்ட் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது சேம் கொஞ்சமாக ஓப்பனில் வச்சு நான் மூடி வைக்கிறேன். இப்போது இது 3வது பாகமும் நான் செஞ்சுட்டேன். பாருங்கள், ஆல்ரெடி போட்டது நல்லா கொதிச்சுட்டு அப்படி பிறண்டுட்டு இருக்குது. இப்போ இது போட போகிறேன். இது வந்து உள்ளே போயிடும். ஆல்ரெடி போட்டது எல்லாமே மேலே வந்துடும். இதே மாதிரி இன்னொரு வாட்டி மட்டும்தான் இருக்குது. போட்டுட்டு எப்படி செய்கிறது என்னான்னு காட்டுறேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது நான் இப்போ போட்டுடுறேன். இது போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்ச அந்த கைமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிரியாணி மாதிரியே தாளித்த இந்த குருமா பாருங்கள், மாஷாஅல்லாஹ் அவ்வளோ மணமாக இருக்குது. ஓப்பன் பண்ண உடனே இந்த குருமாவை இப்போ வந்து இதுக்குள்ளே மசாலாக்குள்ளே சேர்க்க போகிறேன். வாங்க சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ வந்து இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற குருமாவை நம்ம சேர்த்துக்கலாம். இது 1/2 கிலோ கைமாவும் 1/2 கிலோ மாவும் குறைஞ்சது ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஆகும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவும் கடைசியாக இந்த தம் விடும் போது நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஃபாஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ புளிப்பெல்லாம் நம்ம பார்க்கலாம். புளிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுடலாம், இல்லைன்னா நம்ம ஒரு லெமன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும், ஏன்னா வேகிறதுக்கு இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 2 டீஸ்பூன் மட்டும் நம்ம காஞ்ச மாவு, அரிசி மாவு 2 டீஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி இதில் விட்டோன்னா இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகிடும். அது எப்படின்னு காட்டும் பாருங்கள். இப்போ இதே குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மாவு சேர்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மாவு அதுலேருந்து குக்கரில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியை எடுத்து ஒரு 2-3 கரண்டி சேர்த்து கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு திக்னஸ் கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். வேணும்னா உப்பு நம்ம சேர்த்துக்கலாம், காரம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் புளிப்பு மட்டும் கொஞ்சம் சேர்க்கணும்னு தோணுது. ஒரே ஒரு லெமன் சேர்த்துக்க போகிறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் மாவு எடுத்து போட்டேன். இதில் கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியை எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து இதுக்குள்ளே நம்ம சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து திக்காகிடும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நம்ம இதை நம்ம விட்டுடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட் நம்ம விட்டுட்டோன்னா நம்மளுக்கு போதுமான அளவு திக்காகிடும். இப்போ பார்த்தா தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம மாவு கரைச்சி ஊற்றிருக்கோம். அந்த மாவெல்லாம் வேகும் போது நம்மளுக்கு திக்காகிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துட்டேன். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. புளிப்புக்காக ஒரே ஒரு லெமன் மட்டும் நான் இப்போ விட்டுட்டு நான் தம் வச்சுட போகிறேன். தம் வந்து 10 மினிட் நான் சிம்மில் வைக்க போகிறேன். சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 10 மினிட் தம் விட்டுட்டு நான் எடுக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 10 மினிட் நான் தம் விட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளுக்கு இவ்வளோ ஜூஸியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது ஜூஸியாக சூப்பராக இருக்கும். நான் வந்து 4 வந்து 4 தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு ஜூஸியாக வேணான்னா நீங்கள் 1க்கு 3 தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு ஜூஸியாக பிடிக்கும், அதனால சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு டிஷ் அவுட் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டிஷ் அவுட் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா கொதிக்கிற மாதிரி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. கொதிச்சிட்டு இருக்கும்போது இவ்வளோ வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கிரேவியாக இருக்குது. இன்னும் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சும்மா ரொம்ப ட்ரை ஆகிடும், அவ்வளோவா சூப்பராக இருக்காது. இப்போ இது டேஸ்ட்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.